நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 436வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய இருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், தன் குற்றத்தை நீக்கி பிறர் குற்றம் காண்பின் என் குற்றமாகும் இறைக்கி. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பின் என் குற்றமாகும் இறைக்கி என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், முன்னே தன் குற்றத்தை கண்டு நீக்கி பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய வல்லவனானால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே சாதாரணமாக எங்களுடைய கிராமங்களில் உரைநடையில் சொல்லுவாங்க, தன்னைத்தான் முதலிலே திருத்து உலகம் தானே திருந்தும் என்று. அதைத்தான் இந்த குரல் சொல்லி இருக்கின்றது. எங்களுடைய குற்றத்தை கண்டு நாங்கள் அதை முதலிலே எங்களுக்கு குற்றமற்றவர்களாக நாங்கள் நீங்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடுதான் மற்றவருடைய குற்றங்களை ஆராய்ந்து நாங்கள் அதற்கு தீர்வு காண வேண்டும். அப்படி செய்வோமாக இருந்தால் அந்த தலைவனுக்கு, அந்த உரியவனுக்கு, எங்களுக்கு எந்த குற்றமும் ஏற்படாது என்பதைத்தான் இந்த முதலாவது உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. முன்னே தன் குற்றம் கண்டு நீக்கி பிறருடைய குற்றத்தை கண்டு ஆராய வல்லவனானால் தலைவனுக்கு என்ன குற்றமாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பின் என் குற்றமாகும் இறைக்கி என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் உதவி தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், முதலில் தனக்குள்ள குறையை நீக்கி கொண்டு அதன் பின் பிறர் குறையை கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குற்றம் நேரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. முதலிலே எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்குரிய குற்றங்களை, எங்களுடைய குறைகளை நாங்கள் திருத்திக் கொண்ட பிற்பாடுதான் மற்றவர்களுடைய குற்றத்தையோ மற்றவர்களையோ நாங்கள் ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை நாங்கள் கொடுக்க முடியும். அப்படி செய்வோராக இருந்தால் எங்களுக்கு எந்த குறையும் நேராது என்பதாக கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. முதலிலே தனக்குள்ள குறையை நீக்கி கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையை கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பின் என் குற்றமாகும் இறைக்கி என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், படிக்காதவர் முதலில் தன் குற்றத்தை கண்டு விலக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தை காணும் ஆற்றல் மிக்க அரசுக்கு குற்றம் ஏதும் வராது. அது அரசாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய குறைகளை நாங்கள் கண்டு அதை முதலில் நிவர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிற்பாடுதான் மற்றவருடைய குறைகளை கண்டு நாங்கள் அதற்கான தீர்வுகளை காண வேண்டும். அப்படி செய்வோராக இருந்தால் எங்களுக்கு எந்த குற்றமும் நிகழாது என்பதைத்தான் அவருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரலுக்கான, அதாவது தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பின் என் குற்றமாகும் இறைக்கி என்ற குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லிக் கொள்வது. நாங்கள் எங்களுடைய குறைகளை முதலில் நாங்கள் நீட்டிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல முதலோ, மற்றவர்களுக்கு அறிவுரை கூற முதலோ, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குற்றங்களை எங்களை நாங்கள் முதலிலே சரிப்படுத்தி கொண்டு குற்றமற்றவர்களாக இருப்போமாக இருந்தால் மற்றவருடைய குறைகளை கண்டு மற்றவருடைய குற்றங்களுக்கு நாங்கள் தீர்வு காண முடியும். அப்படி செய்வோராக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எந்த குற்றமும் நிகழாது என்பதைத்தான் இந்த குரலாக சொல்லியிருக்கின்றது. நல்ல குரலாக அமைந்திருக்கின்றது. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பின் என் குற்றமாகும் இறைக்கி. ஓம் நம சிவாய. அடுத்த ஊரிலே சந்திக்கலாம்.